ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் 12th ஸ்டாண்டர்டுக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஐயோ 7 நாளா சார், மார்ச் 1 சார் எனக்கு எக்ஸாமு அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து February 17 அப்படின்னு கணக்கு வைக்கும்போது நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வேறு சில உங்களுக்குலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் தான் படிக்கிறதுக்கு இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல் இல்லாதவங்களுக்கு வேணால் ஒரு 10 நாள் சொல்லலாம். இந்த 7-10 நாளில் இந்த 10 நாளில் படிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். சரிங்களா? நம்ம வந்து நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கும் நல்ல கரியர் அமையறக்கும் நல்ல இடத்துல ஒரு ஹை ப்ரையாரிட்டி சம்பளம், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சம்பளத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம். நம்ம அப்பா அம்மாவோட கஷ்டத்தை குறைக்கணும்னு சொல்லி படிக்கிறோம். நம்ம அப்பா அம்மா வந்து அதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு இந்த 10 நாள் படிக்க வைக்கிறதுக்காக தான் நான் எதோ பண்ணியாவது வீடியோ போடுறேன். ஸோ அந்த விதத்தில் ஒரு வீடியோ தான் இது. என்னென்னா, விச் இஸ் தி சேஃபஸ்ட் கட் ஆஃப் இன் திஸ் இயர் TNEA 2024. அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024. அப்படின்னா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு அட்மிஷன், ஒரு இதுதான் கவர்மெண்ட் கோட்டாவில் வர்றது தான் TNEA 2024 கவர்மெண்ட் நடத்தக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா 45% இருந்தாலே போதும் கட் ஆஃபு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சேஃபஸ்ட் ஜோன், ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும், ஒரு ஹை ப்ரையாரிட்டி கல்லூரியில் படிக்கணும். ஏன்னா ஃபிக்ஸடாக நீ வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய காலேஜில் ஒரு SSN, ஒரு PHG, ஒரு CIT, தியாகராஜர், இந்த மாதிரி பெரிய காலேஜில் வந்து படிக்கணும்னு எல்லாத்தோட ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுல்ஃபில் பண்ணோன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து உங்களுடைய கட் ஆஃப் தான். அந்த கட் ஆஃப் வந்து 180+ இருந்தால் சேஃபர். ஒரே முட்டை நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதான் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்ன காரணம் கேட்டால், தமிழ்நாடு இன்ஜினியரிங் பற்றி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் டெய்லியும் வந்து அப்டேட் கொடுக்க முடியலனாலும், பப்ளிக் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்தாலும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, 180+ எடுக்கிறது அப்படிங்கிறது மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் பார்க்குறாங்க. நான் என்ஜினியரிங் கட் ஆஃப் பற்றி மட்டும் பேசலைங்க. பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு மேக்ஸ் தேவையில்லை, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதுக்குமே நீங்கள் பயாலஜியில் வந்து 90 மார்க் பக்கம் எடுக்கணும். சரிங்களா? 90க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் 180 அசால்ட்டாக கிராஸ் ஆக முடியும். நான் 180 பற்றி மட்டும் பேசலைங்க. போன வருஷம் நல்லா கேட்டுக்கோங்க, போன வருஷம் கிட்டத்தட்ட 200க்கு 200 எடுத்தவங்களே 132 பேர். ஸோ அதாவது TNEAல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அப்போ காம்படிஷன் எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்குன்னு பாருங்கள் போன வருஷம். அப்போ இந்த வருஷம் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்னு பாருங்கள். ஏன் நீங்கள் மட்டும்தான் டியூஷன் கிளாஸஸ் போகிறீங்களா? ஏன் நீங்கள் மட்டும்தான் வீட்டில் யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா? ஏன் நீங்கள் மட்டும்தான் வந்து வெறித்தனமாக படிக்கிறீங்களா? உங்களை மாதிரி 5-6 லட்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் 2024ல் எவ்வளோ பேர் அந்த அதிக கட் ஆஃப் எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் வருங்க. ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் இந்த 7-8 நாளில் இதை மனசில் வச்சுட்டு, நான் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி மட்டும் பேசலை, பேராமெடிக்கல் கோர்ஸு, இல்லை TNEAU, இல்லை வந்து TN காசா, எதுக்குனாலும் உங்களுக்கு மார்க் தானே முக்கியம். அந்த மார்க்குக்கு கட் ஆஃப் தான் பார்க்குறாங்க. மெயின்லி இந்த கோர் சப்ஜெக்ட் தான் வந்து ரொம்பவே பார்க்குறாங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேக்ஸில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கவனம் செலுத்தணும். அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 100 மார்க்குக்கு நீ 90 மார்க் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 100க்கு 90க்கு மேலே எடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு நீங்கள் படிங்க, ஒரு ஃபோக்கஸ்டாக படிங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 85 தாண்டும் போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கட் ஆஃப் வந்து அமையும். நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் டாப் 10 கல்லூரிகளில் ஏதோ ஒரு கல்லூரியில் போய் நம்ம ப்ளேஸ் ஆக முடியும். அங்கே ப்ளேஸ் ஆனால் தான் நம்ம அங்கே ப்ளேஸ்மெண்ட் வரக்கூடியதை அப்சர்வ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஒரு கம்பெனியை வந்து அணுகி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ப்ளேஸ்மெண்ட் ஆயிடலாம். ஏற்கனவே நான் சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பணம் வேணும் ஒன்று, இல்லை அப்படின்னா நல்ல திறமை வேணும். திறமையும் இல்லை, பணமும் இல்லை அப்படின்னா
நடுவில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நடுவில் இருக்கிறவங்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ட்ரை பண்ணி எப்படியாவது குறைஞ்சபட்சம் 175க்கு மேலேயாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 180ங்கிறது சேஃபஸ்ட்டு கட் ஆஃப். இந்த வருஷம் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து போன வருஷம் டேட்டா வச்சு முந்தின வருஷம் டேட்டா வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் டேட்டா அனலைஸ் எல்லாம் போட விரும்பல. ஏன்னா படிச்சுட்டு இருப்பீங்க, டிஸ்டர்ப்டாக இருக்கும். நான் டேட்டா அனலைஸ் எல்லாம் போட விரும்பல. நான் என்ன சொல்கிறேன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஹைப் ஜாஸ்தி. உங்களோட கட் ஆஃபும் உங்களுடைய எப்படி சார் சொல்கிறீங்க, எக்ஸாமே முடியல நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் ஒரு அசம்ஷன் தான். என்னென்னா வருஷம் வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறவன எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாகுது. ரெண்டாவது மார்க் எடுக்கிறவனோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாகுது. ரெண்டாவது அந்த கட் ஆஃபுங்கிற அந்த மேக்ஸில் சென்டம் எடுக்கிறவனும் ஜாஸ்தியாகுது. இந்த மேக்ஸ் மார்க் வச்சு தான் பெரிய ஒரு பிஸ்னஸே நடக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா அந்த பிஸ்னஸில் நீங்களும் மாட்டுவீங்க. கண்டிப்பாக அந்த மேக்ஸ் மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதை சொல்ல தான் இங்கே வந்தேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2024 சேர்றது அப்புறம் வச்சுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸ் மார்க் தான் ரொம்ப முக்கியம். இந்த மேக்ஸ் மார்க்கில் எப்படியாச்சும் 100க்கு 90க்கு மேலே எடுத்துடணும். நம்ம சேனலில் போடாத வீடியோ இல்லை, பார்க்காத வியூவர்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ நான் மேக்ஸுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்களும் வந்து விடாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் நான் சொல்ல வருது. ஸோ இந்த வருஷம் சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் 180+. ஏன்னா ஒரு பிஹெச்டி மாதிரி கல்லூரியில் வந்து ஏடிஎஸ் மாதிரி கோர்ஸு இல்லை கம்ப்யூட்டர் மாதிரி கோர்ஸ் படிக்கணும், 196க்கு மேலே இல்லாமல் நீங்கள் எதுக்கே எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்களுக்கு வந்து ஏன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த கம்யூனிட்டிகளுக்கு, ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 175 வச்சா கூட பிஹெச்டி மாதிரி நல்ல கல்லூரிகளே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோட்டாவில் வந்து இடஒதுக்கீடு ஜாஸ்தி. அது அடுத்தது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, சேஃப் ஜோனா. இங்கே வருங்க, நல்லா கேட்டுக்கோ. எம்பிசி, பிசிஎம் இவங்க 2 பேரும் லைட்டாக தான் சேஃப் ஜோன். இவங்க வந்து ஒரு 180+ எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பக்கா சேஃபர், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமே பிரச்சனையும் இல்லை. இதுவே ஓசி, பிசி அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி யாரெல்லாம் ஓசி, பிசி இருக்கீங்களோ கண்டிப்பாக 190க்கு மேலே எய்ம் பண்ணுங்க தம்பிகளா. 195க்கு மேலே தான் சேஃபர். அண்ட் 190க்கு மேலே தான் தாராளமாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 185 இருந்தால் ஓகே. பட் 180 வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல காம்படிஷன் உருவாகும். 1 மார்க் ஜாஸ்தி எடுத்துக்கலாம், 2 மார்க் ஜாஸ்தி எடுத்துக்கலாம், 3 மார்க் ஜாஸ்தி, அரை மார்க்கில் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்கள் பரிதவிப்பு வந்து அந்த காலேஜ் மிஸ் ஆயிடுச்சு, இந்த காலேஜ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்காந்துருப்பீங்க. ஸோ தயவு செய்து போட்டி உலகத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கணுங்கிறது பாருங்கள். இன்னுமே நீங்கள் முழிக்கலை அப்படின்னா உங்களை சுற்றி எவ்வளோ பேர் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேது, ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சேஃபஸ்ட் கட் ஆஃபை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற வழியை பாருங்கள். அதுக்கு மேலே எடுக்கணும். மெயின்லி மேக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் எப்படியாச்சும் ஒரு 90. ஏன்னா நீங்கள் 70 மார்க்குக்கு ஒரு 60 எடுத்தால் தான் அது 90. அதே மாதிரி மேக்ஸில் வந்து 90க்கு எப்படியாவது கடைசிக்கு ரொம்ப முடியலன்னா அட்லீஸ்ட் 90க்கு 80 கன்ஃபார்ம் 80 எடுத்துடணுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, அது எப்படி சார் இருக்குது? உங்களுக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு வேணும்னா எடுக்கணும் சார். 90க்கு கீழே எடுத்தால், ஒரு 65 எடுத்தால், 55 எடுத்தால், ஒரு 40 எடுத்தால் எங்களுக்கு சீட் கிடைக்குமாங்க சார்? கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. கல்லூரிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கல்லூரிகள் நிறையா இருக்குது. 450 காலேஜுக்கு மேலே இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எது நல்ல கல்லூரி, எது நல்ல கல்லூரி இல்லை, எது அப்ரூவல் வாங்கியிருக்கு, எது அப்ரூவல் வாங்கலை, இல்லை எது நல்ல பிளேஸ்மெண்ட்டு, எது நல்ல பிளேஸ்மெண்ட் இல்லை, எது லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், எல்லாம் எது நல்லா இல்லை, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எது, ஃபுட்டு எப்படி நல்லாயிருக்கும், இந்த மாதிரி யோசனைகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் இந்த யோசனையே தேவையில்லை. சூப்பராக நம்ம யார் காலிலையும் விழுகாமல் கவுன்சிலிங் மூலிமா போய் ஆளாக சீட் எடுத்துடலாம். இல்லை எனக்கு வந்து மார்க் கம்மியாக தான் வரும்னா ஒரே ஒரு வழி தான் நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா. பணம் இருக்குது, 10லேருந்து 15 லட்சம் வரைக்கும் எனக்கு டொனேஷன் பே பண்ண முடியும் அப்படின்னா ரெடியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போங்க. இப்போ சீட்டு தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல கல்லூரி, பெரிய பெரிய கல்லூரிகளில். நீங்கள் போய் விசாரிங்க, நேரில் போய் விசாரிக்கிறது தான் பெட்டர். நான் இப்போ போன வீடியோ சொல்லிட்டேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி ஒவ்வொரு அங்கங்கமாக வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நம்மளுடைய சேஃபஸ்ட் கட் ஆஃப் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சேஃபஸ்ட் கட் ஆஃப் 180+. அதுக்குன்னு 180 டார்கெட் பண்ணி படிக்காதீங்க. 200க்கு 200 எடுக்கணும் கட் ஆஃபு, 200க்கு 200 எடுக்கணும் கட் ஆஃபு அப்படின்னு நினச்சி படிங்க. 200க்கு 200 நினச்சி படித்தா தான் 190 வரும். புரிஞ்சுக்கிட்டா
புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்காக இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ்க்காக. ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு கடைசியில் காலேஜில் போய் அவங்க நகை அடமானம் வச்சு சொத்து அடமானம் வச்சு 20 லட்சம் 30 லட்சம் 15 லட்சம் 10 லட்சம்னு அவங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் நல்ல கல்லூரியில் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும்னா நல்ல கட் ஆஃப் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். மெயினாக கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். அண்ட் ஃபீஸும் அந்தளவுக்கு இருக்காது, டொனேஷனே இல்லாமல் படிக்கலாம். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நான் இந்த வீடியோவை நான் வேறு ஏதோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ இல்லை வந்து வேறு ஏதோ கண்டென்ட்டோ போட்டுக்கலாம். இந்த வீடியோ போடுற காரணம் 2 விஷயம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் பற்றி விழிப்புணர்வு வரணும் ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் எப்படி இருக்குது அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். 3வது வந்து பார்த்திங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் எதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு கிளாரிட்டி உங்கள் மனசில் வந்துடும். அந்த கிளாரிட்டி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு இந்த 8 நாளுமே இன்னும் கொஞ்சம் ஃபயராக படிப்பீங்கன்னு ஒரு காரணம் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா, சொல்கிறேன்னு பயப்படாதீங்க. 190லேருந்து 200க்குள்ளே இருக்க கட் ஆஃப் மட்டுமே கிட்டத்தட்ட 15,000 பேர் இருப்பாங்க எப்பவுமே, சரிங்களா? அது போன வருஷம் மெயினில் 15 பேர் இருந்தாங்க, 15,000 பேர் இருந்தாங்க. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? 15,000 பேர் பக்கம் 190 கட் ஆஃப் எடுக்கிறான்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். இந்த வருஷம் அந்த 190லேருந்து 200 கட் ஆஃப்க்கு 18,000 19,000 பேர் எடுப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிறத நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதோட கணிப்பு அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கட் ஆஃப். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போட்டி அதிகமாக இருக்கும். உங்களை தூண்டி விடுறதுக்கோ உங்களை வந்து இது பண்ணுறதுக்கோ நான் வரல, டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கோ வரல, இல்லை பயப்படுறதுக்கு வரல. உண்மையான நிகழ்வு என்னங்கிறத சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இப்போவாது போராடி ஜெயிங்க. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி மேக்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி படி படிக்கிறவங்க நம்ம சேனல் எடுத்து போங்க. லைனாக போன லாஸ்ட் வீக் ஃபுல்லாக போட்ட வீடியோலாம் அதுதான். ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணி நம்ம பிளான் ஏ பிளான் பி பிளான் சியில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எப்படி நம்ம சென்டம் எடுக்கலாம் அப்படின்னு. மார்க் தாங்க முக்கியம். அதுக்கப்புறம் தான் காலேஜ் பற்றிலாம் பேசுகிறது. மார்க்கு இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மார்க் இல்லைன்னா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் தலைமொழிக்கு போயிடாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கான கல்லூரிகளும் இருக்குது, அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கல்லூரிகளும் இருக்குது. அதுக்கும் நம்ம கைக்குள்ளே என்ன இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 12th முடித்ததும் கரியர் கைடன்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன கிளாரிட்டியாக பண்ணணும் அப்படின்னு. சேஃபஸ்ட் கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப வீடியோ அண்ட் முக்கியமான வீடியோ இது. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சூட்டிப்பாக உட்காந்து படிக்கிறவங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.